வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மணக்க கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தியான இந்த ரசம் இருமல் சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வாங்க இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த கொள்ளோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா கொள்ளு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். அதனால் நான் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் 2 தக்காளி நம்ம ரசம் வைக்கிறதுக்கு தக்காளியை இதிலே சேர்த்து வேக வச்சுக்கலாம். 2 தக்காளியை சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு உங்கள் பருப்பு பொறுத்து வேகிற டைம் விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 விசில் விட்டதுக்கப்புறமா பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பருப்பை நீங்கள் கடைஞ்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி துவையல் மாதிரி கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு இதில் இருக்க தக்காளியை வெளியே எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுள்ள புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சி இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சி இதோட தண்ணியை ஈர்த்து வச்சுக்கலாம். இந்த புளியிலேயே மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கரைச்சி இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளி தண்ணியோட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே தக்காளியை வேக வச்சனால மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த தக்காளியில் இருக்க தோலை நீக்கிட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. நான் சின்ன சைஸ் தக்காளிங்கிறதுனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதே பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கையை விட்டு நல்லா மசிச்சுக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொள்ளு வேக வச்ச தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் சேர்த்து இதை முதல்ல நல்லா பவுட்ரு ஆகிற மாதிரி நல்லா தட்டிக்கலாம். இது நல்லா பவுட்ரு ஆகிடணும். நல்லா கொரகொரப்பான பவுட்ரு ஆகிற மாதிரி தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒரு 7-8 பூண்டை தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1-2 தட்டிக்கலாம். ரசம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி கல்லில் தட்டி ரசம் வைக்கிறப்ப அதோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு பூண்டை 1-2 தட்டினதுக்கப்புறமா இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரசம் தாளித்து விட்டுறலாங்க. ரசம் தாளிக்கிறதுக்காண்டி ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4-5 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்ச ரசப்பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரசப்பொடியை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரசத்தோட ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 2 நிமிஷம் லைட்டாக இந்த பூண்டோட வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வதக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். புளி, தக்காளி, கொள்ளு வேக வச்ச தண்ணி இது எல்லாமே சேர்த்து கரைச்சி வச்சுருந்த அந்த ரசத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போது உப்பு புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோடய ரசத்தில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அதனால் இந்த மாதிரி நுர கட்டி அங்கங்கே லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே கட் பண்ணி வச்ச மல்லி இலைகளை இதில் தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்தை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அதனால் இந்த கரெக்டான ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொள்ளு ரசத்தோடையே நம்ம வேக வச்ச கொள்ளை வச்சு துவையிலும் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான கொள்ளு ரசத்தை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.